ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம இனியா ஒரு பக்கம் வேலை செய்ய முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. வீட்டில் ஒரு பிரச்சனைனா ஒரு பொண்ணால் ஒர்க் பண்ணுற இடத்துல நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க. அங்கேயும் ஒரு பக்கம் டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்டு அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி டென்ஷன் பண்ணானுங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லா பிரச்சனையும் மொத்தமாக சேர்ந்து வந்து நம்ம தலையில் நின்ன மாதிரி இருக்கும்ல. இப்படி தான் நாட்டில் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. பல பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களோட தலையில் இவ்வளோ பெரிய பாரம் தாங்க இருக்குது. சரி, இதை சமாளிக்க முடியாமல் திணறிட்டு இருக்க டைமில் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், அப்பாவை ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். இங்கே வர வச்சுட்டாங்க. இங்கே இவங்க டேடி வர்றதுக்குள்ளே நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி அந்த ஹோட்டலில் கூப்பிட்டுருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல, வாழ்த்துக்கள்மா, கண்டிப்பாக வேலை கன்ஃபார்ம் ஆகிடுவீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டிக்கு ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே போய் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அப்பாவை பார்த்தா அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குப்பா, அவங்க வீட்டுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு விஷயம் முழுசாக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்காங்க எல்லாருன்னு சொல்லி விஷயத்த சொல்ல, இன்னும் ட்ரக்ஸை நிப்பாட்டில் நிதிஷ் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ என்னட்ட ரூடாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி கேட்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, லைட்டாக தள்ளி விட்டுட்டாருன்னு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, நடந்த உண்மையெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்க டைமில் நம்ம பாக்கி அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது அந்த ஹோட்டலுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே நுழையிறாங்கப்பா. நுழைஞ்ச உடனே இங்கே பார்த்துட்டு இருக்க டைமில் திடீர்னு பார்த்தா நிதிஷ் மாதிரி இருக்குது. போலீஸ்காரங்க 4-5 பசங்களை வந்து அரெஸ்ட் பண்ண, அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாங்க. நிதிஷ்னு நீ ஏன் பங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க, நல்ல பையனுக்கு போய் பொண்ணு கொடுத்துருக்கீங்கம்மா, இவன் போதைக்கு அடிக்ட் ஆனவானுமான்னு விஷயத்த சொல்ல கேட்டவுடனே ஷாக் ஆகிட்டாங்களாம்மா. அச்சோ, என் பொண்ணோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அலறிக்கிட்டு அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம இனியாட்ட எப்படி சொல்லுவோன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஏமா, உனக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்கும் போது வீட்டில் கூடவே இருக்கேன், எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே.